வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, கல்லூரி பேராசிரியர் தேர்வு, கல்லூரி பேராசிரியர் தகுதி தேர்வு, அதாவது நெட்டு செட்டு போன்ற தேர்வுகள், அதுக்கப்புறமா அரசு தேர்வாணைய தேர்வு என எல்லா தேர்வுக்குமே பயன்படக்கூடியது இந்த சங்கம் பற்றிய செய்திகள். இந்த சங்கம் பற்றிய செய்திகள் ஏற்கனவே நம்ம 3 சங்கங்கள் இருந்தது உண்மையா, ஒரு சங்கம் இருந்தது உண்மை, இது போன்ற செய்திகள் எல்லாமே இதுக்கு முந்தைய ஒரு காணொலியாக பதிவிட்டிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது அகத்தியர் பற்றிய குறிப்பு. தமிழை வளர்த்தது அகத்தியர், தமிழனுடைய மூல கர்த்தா அப்படின்னு கூட அகத்தியரை சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்தவர் அகத்தியர். அவரை குறித்த செய்திகள் நிறைய நூல்கள் அவரை பற்றி குறிப்பிடுகிறது. அதை நம்ம பயணம் செய்யலாம், மேற்கோள்களோட பார்க்கலாம். சங்கத்து தலைமை புலவர், இடை சங்கங்களில் தலைவராக இருந்திருக்கிறாரு. பொதிய மலையில் பிறந்தவர். தெய்வ நிலை வரை தமிழ் மக்களால் உயர்த்தப்பட்டவர் இந்த அகத்தியர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அகத்தியர் தமிழ்நாட்டில் இருந்ததில்லை, புலவர் புனைந்த ஒரு கற்பனை அப்படிங்கிற ஒரு கருத்தும் என்ன செய்யுது இருக்கு. இல்லாத ஒன்றை பண்டைய புலவர்கள் தொடங்கி பாரதி வரை எல்லாருமே புகழ்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் என்ன செய்யுது இருக்கு. மதுரை காஞ்சியில் தென்னவர் பெயரிய துன்னரும் துப்பில் தொன்முது கடவுள் அப்படின்னு என்ன செய்யப்படுது குறிப்பிடப்படுகிறது. அடுத்து பொதியில் முனிவன் உரைவரை கீழ் அப்படின்னு சொல்லிட்டு பொதியில் முனிவன் அப்படிங்கிற சொல்லை வைத்து குறிப்பிடப்படுகிறது. அடுத்து மாதவ முனிவன் மலைவளம் கொண்டு அப்படின்னு சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அமர முனிவன் அகத்தியன்னு மணிமேகலை குறிப்பிடுகிறது. என்றுமுள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் குறிப்பிடுகிறார். அடுத்து மாமுனி அப்படின்னு கந்தபுராணமும், அகத்தியன் பயந்த செஞ்சொல் ஆரணங்கு அப்படின்னு வெள்ளி பாரதம் குறிப்பிடுகிறது. இப்போ இது எல்லாமே நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பொதியில் முனிவன் பொதி பகர வரிசையில் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தொன்முது கடவுள்னு மதுரை காஞ்சி, மதுரையில் கடவுள் அப்படின்னு சொல்லி, மதுரைனாலே நமக்கு கோவில் ஞாபகம் வரும், அதனால தொன்முது கடவுள்னு குறிப்பிடுகிறது. மாதவம், மாதவி, மாதவம், மாதவ முனிவன் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி, மாதவம் செய்தவளாக கண்ணகி விளங்கினாள் அப்படிங்கிற சிலப்பதிகாரம் மாதவ முனிவன் அகத்தியனை குறிப்பிடுகிறது. மணிமேகலை அமர முனிவன், மணிமேகலை அமர முனிவன் சொல்லி மணிமேகலை நூல் என்ன செய்து குறிப்பிடுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மாமுனி அப்படிங்கிறத கந்தபுராணம், கந்தம் பெரிய புராணம், புராணங்கள்னாலே பெரியது அப்படிங்கிறதுல கந்தபுராணம் மா பெருசு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அகத்தியன் பயந்த வில்லியை பார்த்தா பயப்படுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அகத்தியனை உவப்பானை, இறைவனை உவந்து பாடியவர் அப்பர், அதனால உவப்பானை அப்படின்னா அப்பர் தேவாரம் ஞாபகம் வச்சுக்கலாம். அகத்தியன் புவனிக்கு இயம்பிய தண்டமிழ் அப்படின்னு சொன்னால் புவனி ஊரம், இந்த உலகம் முழுவதும் வீரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். புவனி உலகம் வீரமானது, தமிழர்கள் வீரமானவர்கள் அப்படிங்கிறதுல அகத்தியர் கூறுகிறார், ஞாபகம் வச்சுக்கலாம். காணார் மலைய தருந்தவன் சொன்ன கன்னி தமிழ் யாப்பருங்களுக்கு அருகே இந்த மாதிரி சொல்கிறது. அடுத்து சிவனை நிகர் பொதிய வரை முனிவன் திருப்புகழ் சொல்கிறது. தமிழ் முனிவன்னு குமரகுருபரர் என்ன செய்றாரு சொல்றாரு. அகத்தியன் என்பான் ஓதி வளர்க்க வளர்ந்தேன் அப்படின்னு பாரதியார் குறிப்பிடுகிறார். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா திருவிளையாடல் புராணம், காஞ்சி புராணம், சின்னமனூர், வேள்விக்குடி செப்பேடு, இது எல்லாமே அகத்தியரை பற்றிய குறிப்புகள் அதில் குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி தமிழனும் அளபெரும் சலவி தந்தவன், தளர்பொழி வெளிக்கடவுள் தந்த தமிழ் தந்தான் அப்படின்னு சொல்லிட்டும் அகத்தியரை பற்றி குறிப்புகள் இடம்பெறுது. இதெல்லாம் ஒரு கற்பனையான படைப்பில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்து ஒருத்தரை என்ன செய்ய சொல்ல முடியாது, அதனால இது கற்பனை அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. குடத்தினில் பிறந்தவர், விந்தம் அடக்கியவர், வில்லவன், வாதாபி அப்படிங்கிற அரக்கர்களை அழித்தவர், விதர்ப்பன் மகளான உலோப முத்திரையை மணந்தவர், இவருடைய கமண்டலத்துல இருந்து கங்கை நீர் கவிழ்ந்து காவிரியாக பாய்ந்தது. இதெல்லாம் கருத்துக்கள் என்ன செய்யப்படுகிறது சொல்றதுனால இவருடைய அகத்தியரே ஒரு கற்பனையோ அப்படின்னு நினைக்க சொல்லுது. அகத்தியர்கள் நிறைய அகத்தியர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. தென் தமிழ் நாட்டகன் பொதியில் திருமுனி தமிழ் சங்கம் அப்படின்னு கம்பர் என்ன செய்கிறாரு குறிப்பிடுகிறாரு. சீதையை தேட தென்திசை செல்லும் வானரங்களிடம் புதிய மலையில் அகத்திய பெருமுனிவர் என்ன செய்கிறாரு
தமிழ் சங்கம் அங்கே இருக்குது. அங்கு செல்லி நீங்கள் தமிழ் சுவையினை நுகர்ந்து உங்களை மறந்து அங்கேயே தங்கிவிட நேரும். சீதையை தேடும் உங்கள் குறிக்கோள் தடைபெறும் அப்படின்னு சொல்லி என சுக்ரீவன் சாற்றுவதாக தெரிவிக்கிறது வால்மீகி ராமாயணம் கிட்கிந்தா காண்டத்தில் இது இடம்பெறுது. ராமன் இவரிடம் சென்று வழிபட்டு படைக்கலங்கள் எல்லாம் பெற்றதாக குறிப்பிடுகிறது. அடுத்து பார்த்தோன்னா இவருடைய பெருமை உணர்ந்த பாண்டியன் தன் சங்கத்திற்கு தலைமையேற்று நடக்க அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அந்த உடனே அவர் என்ன செய்கிறாரு, சங்கத்தை ஏற்று நடத்துகிறார். முத்தமிழிலும் வல்ல அகத்தியர் தமிழகம் போந்த இசை வல்ல ராவணனை இசையில் வென்று ராகதரை ஆங்கு இயங்கா வண்ணம் செய்தார். அகத்தியம் அப்படிங்கிற பேர் இலக்கியம் ஒன்றையும் படைத்தார் அப்படின்னு குறிப்பு எனக்கு இடம்பெறுகிறது. வடக்கில் இருந்து வந்த ஆசிரியர் தமிழரோடு கலக்க உறவு முறையும் தொடர்பும் நிறையவே இருந்தது. அது மாதிரி நிறைய கதைகள் சொல்கிறாங்க. அதன் பயனா சிவன் ருத்ரர் ஆகிறாரு, முருகன் சுப்பிரமணியன் ஆகிறாரு. அது போன்றுதான் அகத்தியரும் தமிழ் அகத்தியர் ஒருவரும் வடக்கிலிருந்து வந்தவரே அப்படின்னு விளக்க இறைவன் இறைவி திருமணத்தின் போது அனைவரும் உதவி வடவரை தாழ்ந்தது அதை சமன் செய்ய இறைவன் அகத்தியரை அனுப்ப தென்னக மொழி தெரியாது யாங்கனம் அங்கு செல்வேன் என்ற அகத்தியருக்கு தமிழ் அறிவுறுத்தி ஆண்டவர் அனுப்புனாரு அப்படிங்கிற ஒரு கருத்தும் அங்கே என்ன செய்து இடம்பெறுகிறது. அந்த காலத்து மக்கள் எல்லாம் இதை என்ன செய்கிறாங்க, நம்புகிறாங்க. அதே மாதிரி தமிழ் முனி என்போம் திருமுனி அப்படின்னு சொல்லியும் இவரை என்ன செய்யறோம், அழைக்கிறோம். அதே மாதிரி செந்தமிழ் பெரு விளக்கணம், செந்தமிழுக்கு பெரிய இலக்கணம் செய்தவரே இவர் தான் அப்படின்னு நம்ம அகத்தியரை சிறப்பித்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதே அகத்தியர் இது மட்டும் இல்லாமல் ஜோதிடம், மருத்துவம் இது சார்ந்த நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதனால் அகத்தியர் 1000, அகத்தியர் 100 என பல புற்றீசல் நூல்களும் அகத்தியர் பெயர்லேயே என்ன செய்து வந்திருக்கிறது. ஏன்னா அகத்தியர் பேர் வாங்கியவராக இருக்கிறதுனால அவருடைய பெயரை வச்சு இப்போ நம்ம ஊர்களெல்லாம் ஒரு பிரியாணி கடை வந்ததுன்னா அந்த பேரை வச்சே இது பண்ணுற மாதிரி அப்போ உள்ளதில் என்ன செஞ்சுருக்காங்க, அகத்தியர் பெயரில் நூல்கள் வருகிறது. அதே மாதிரி அகத்தியருடைய மாணவர்கள் தொல்காப்பியர், அதங்கோட்டாசான், துராலிங்கன், செம்புட்சை, வையாபிகன், வாய்பிகன், பணம்பரபாரன், களாரம்பன், அவிநயன், பெரிய காக்கைப்பாடினி, நத்தத்தன், சிகண்டி ஆகிய 12 பேரும் அகத்தியரோட மாணவர்கள். இவர்களில் தொல்காப்பியர் நல்லிசை மாணவராக சிறந்த மாணவராக நினைச்சிறாரு, புகழ்மிக்கவராக விளங்குறாரு. இவங்க 12 பேரும் இணைந்து எழுதினது தான் பன்னிரு படலம் அப்படிங்கிறது. இந்த நூலை அடிப்படையாக வச்சு அடுத்து புறப்பொருள் வெண்பா மாலை. அதனால் தொல்காப்பியர் அகத்தியர் மாணவராக இருந்திருந்தா பணம்பாரனரோ காப்பியரோ அவரை பற்றி சொல்லாமல் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கருத்தும் இங்கே என்ன செய்யுது இடம்பெற்று இருக்கிறது. அடுத்து அவருடைய நூல் அகத்தியம் முத்தமிழ் இலக்கண நூல் சங்கத்திற்கும் உரிய ஒரு நூலாக இருக்கிறது. இதில் 12,000 நூற்பாக்கள் உடையதாக ஒரு குறிப்பு இடம்பெறுகிறது. 12,000 நூற்பாக்கள் உடையதாக ஒரு குறிப்பு இடம்பெறுகிறது. வேறு எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு இத்தனை பெரிய இலக்கண நூல் வேறு எந்த மொழியிலும் இல்லை. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, சந்தம், வழக்கியல், அரசியல், அமைச்சியல், பார்ப்பனவியல், ஜோதிடம், கந்தர்வம், கூத்து இந்த செய்திகள் எல்லாம் இதில் பகிரப்பட்டதாக குறிப்புகள் இடம்பெறுகிறது. அது மாதிரி தமிழ் மொழி அமைந்த முதல் நூல் அப்படின்னு சொல்லி பன்னிரு படல 1000 இதை குறிக்கிறது. ஆணப்பெருமை அகத்தியன் என்னும் அருந்தவ முனிவன் ஆக்கிய முதல் நூல் அப்படின்னு இந்த நூல் முழுசு இப்போ நமக்கு கிடைக்கல. உரையாசிரியர்கள் சிலர் எடுத்தாண்டதன் பேரில் நமக்கு ஒரு 103 சூத்திரங்கள் மட்டும் கிடைத்திருக்கிறது. பவனந்த பிள்ளை பேரகத்திய திரட்டு அப்படிங்கிற பெயரில் அதை என்ன செஞ்சிருக்கிறாரு, வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இலக்கியமின்றி இலக்கணமின்றே எள்ளின்றகில் எண்ணெயும் என்றே எள்ளினின் எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்தினின் எடுப்பது இலக்கணம் அப்படிங்கிறது. அதாவது இலக்கியத்திலிருந்து தான் இலக்கணம் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற கருத்து இங்கே வருகிறது. தமிழ் நாடக நூலாகிய பாரதம், அகத்தியம் முதலாக உள்ள தொன்னூல்களும் நிறையவே என்ன செஞ்சுட்டு இல்லாமலே போயிட்டு யாப்பருங்குளத்தில் ஆனந்த குற்றம் கூறினார் அகத்தியர் அப்படின்னு ஒரு சில நூற்பாக்கள் காட்டப்படுகிறது. நன்னூல் உரையாசிரியர் மயிலைநாதர், சங்கர நமச்சிவாயர், அடியாருக்கு நல்லார், அப்புறம் இளம்புறனர் போன்றோர்களும் என்ன செய்கிறாங்க, மேற்கோள்கள் காட்டியிருக்கிறாங்க. அது கடல்கோள்களால் நிறைய நூல்கள் அழிந்திருக்கிறது. அதே மாதிரி இதுவும் அழிந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலை பெறுகிறது. சரி, இதோட அகத்தியரை பற்றிய குறிப்புகள் நிறைவு பெறுகிறது. அடுத்த ஒரு செய்தியோட அடுத்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். எல்லா செய்திகளையும் குறிப்புகளாக எடுத்து வைத்துக்கொண்டு படியுங்கள். அது நிச்சயமாக நமக்கு என்ன செய்யும், பயனுள்ளதாக இருக்கும்.